நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க டிசிஷன்ஸ், எமோஷன்ஸ், ஈவன் பாடி லாங்குவேஜ்ல சைக்காலஜி இருக்கு. இந்த வீடியோல 7 பவர்ஃபுல் மைண்ட் ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்றேன். இது உங்க பிரெயினை ட்விஸ்ட் பண்ணி உங்களோட லைஃப்க்கு ஒரு நியூ விஷன் கொடுக்கும். ரெடியா? லெட்ஸ் டீகோட் பீப்பிள். உங்களோட வேர்ட்ஸ், சென்டென்ஸ், கிராமர் எல்லாமே மறந்துடுவாங்க. ஆனா அவங்க உங்களோட பிரசன்ஸ்ல எப்படி ஃபீல் பண்ணினாங்கன்னு அதுதான் அவங்க ஹார்ட்ல நிக்கும். எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் உங்ககிட்ட ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஈவன் 10 இயர்ஸ் லேட்டர் உங்க மைண்ட்ல நல்லவருன்னு ஒரு ஃபீல் நிக்கும். ஆனா ஒரு ஃப்ரெண்ட் இன்சல்ட் பண்ணினா ஈவன் இஃப் இட் வாஸ் a joke, the pain stays. So next time, don't worry about being perfect. Just make people feel valued. நீ பாத்துக்கிட்டு இருந்தா நோட்டீஸ் பண்ணுவ, ஒரு ஃப்ரெண்ட் நீ ஆர்ம் ஃபோல்ட் பண்ணின அப்புறம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்றாங்க. இல்ல நீ லீனிங் ஃபார்வர்ட் பண்ணினா சில நேரத்துக்குள்ள அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு சப்கான்ஷியஸ் பிஹேவியர், பிரெயினை சொல்றதுதான். ஐ ட்ரஸ்ட் திஸ் பர்சன், ஐ வாண்ட் டு கனெக்ட். இன் சைக்காலஜி இதை மிரரிங்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது லைக் பண்ற பர்சன் உன் ஸ்டைலை காப்பி பண்றாங்கன்னா இட்ஸ் நாட் மாக்கிங், இட்ஸ் பாண்டிங். சில நேரம் யோசிக்கிறது ஹெல்ப் பண்ணும், ஆனா ஓவர் திங்கிங் அது பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணி கிளாரிட்டியே இல்லாம பண்ணிவிடும். எக்ஸாம்பிள், நீ ஒரு டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ற, அந்த டிசிஷன்ல ப்ரோஸ், கான்ஸ், ஃபியூச்சர் ப்ராப்ளம் எல்லாமே யோசிச்சு அட் தி எண்ட் நீ டயர்ட ஃபீல் பண்ணுவ. ஃபியர் பெருசா தெரியாது, ஆனா இன்னர் பிரஷர் இருக்கும். ஓவர் திங்கிங் இஸ் நாட் அவேர்னஸ், இட்ஸ் அ லூப். நீ காமர் இருந்தா கிளாரிட்டி வரும், நாட் தி அதர் வே. ஒரு ஸ்னேக் உன் ஃப்ரண்ட்ல இருந்தா உன் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நீ ஸ்னேக் பத்தி இமேஜின் பண்ணினாலும் பிரெயினுக்கு அது ரியலா தான் ஃபீல் ஆகும். நம்ம பிரெயினுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இட் ரியாக்ட்ஸ் டு இமேஜினேஷன் as if இட்ஸ் ரியாலிட்டி. அதனால தான் ஹாரர் மூவிஸ்ல ஸ்கிரீம் பண்றோம், ஈவன் தோ we know இட்ஸ் ஃபேக். இது நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டிக்கும் ரீசன். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. யுவர் தாட்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் தாட்ஸ். பிரெயின் ட்ரீட் பண்ணுது லைக் அ ரியல் சிச்சுவேஷன். அவன் லேட்டா வந்தா irresponsible ஃபெல்லோடா. நான் லேட்டா வந்தா என்ன பண்றது? டிராஃபிக் தான். இது சைக்காலஜில ஆக்டர் அப்சர்வர் பயாஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அதர்ஸை ஜட்ஜ் பண்றோம் by what they do, பட் நம்மள ஜஸ்டிஃபை பண்றோம் based on what we meant to do. So if someone messes up, just pass. Maybe they had a reason to, just like you. Compassion starts with understanding this bias. இமேஜின், ஒரு மார்க்கெட்ல thousands ஆஃப் வாய்ஸஸ் இருக்கு. ஆனா உன் பேரு கேட்கும்போது ரெக்ஸ், உடனே உன் பெயின் ஆக்டிவ் மோடுக்கு போகும். இது ஒரு சைக்காலஜி ரெஸ்பான்ஸ் கால்டு தி காக்டெயில் பார்ட்டி எஃபெக்ட். யுவர் பிரெயின் ஃபில்டர்ஸ் thousands ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பட் ஸ்டில் ட்ராக்ஸ் யுவர் நேம் லைக் அ லேசர். ஒய்? பிகாஸ் யுவர் நேம் சமன் ஐடென்டிட்டி, கூட்டல் எமோஷனல் வேல்யூ. உன் பேருனா கேட்டாலே உன் பிரெயின் ஹே தட்ஸ் மீன்னு ரியாக்ட் பண்ணும், ஈவன் ஃப்ரம் அ மைல் அவே. நீ ஒருத்தரோட ஐல கண்டினியூஸா பார்த்தா 60 செகண்ட்ஸ் பிரெயின்ல ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும், தி பாண்டிங் ஹார்மோன். இது ரொமான்ஸ் இல்ல, இது சைக்காலஜி. அப்படி பார்த்தாலே அவங்க பிரெயினும் சேஃப் பர்சன் ஃபீல் பண்ணும். தட்ஸ் வை ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் chat or text. ஐ கான்டாக்ட் இஸ் நாட் ஜஸ்ட் சீயிங், இட்ஸ் ஃபீலிங் வித்வுட் டச்சிங். சைக்காலஜி இஸ் நாட் ஜஸ்ட் புக்ல இருக்கிற தியரி, அது உங்க டெய்லி லைஃப்ல நடக்கிற மேஜிக். இந்த 7 ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரைட் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி வீக் உங்க பிரெயினுக்கு ஒரு நியூ அப்டேட் கொடுக்கிற சேனல் இதுதான்.